திரு மணிகண்டன் அவருடைய கருத்து கேட்டு வந்தேன். நான் அவருக்கு ஃபார்மலாக இன்ஃபார்மலாக அவருக்கு செவி வழி செய்தியாலாம் பல செய்திகள் தெரிஞ்சிருக்கலாம். என்ன திரு மணிகண்டன், எப்படி நடக்குது இன்றைய கூட்டம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் திரு கேசிபியும் சொல்கிறாரு ஒரு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு உருவாகி அது விரிவடைய வேண்டிய இடத்துல அது அப்படியே நிற்குது அல்லது அதை விட சுருங்குது அப்படின்லாம் பார்வைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நியூஸ் 18 சொல்றதுக்கு நேயர்களுக்கு வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசுன முன்னாள் எம்பி தலைப்பை பத்தி பேசினாரான்னு எனக்கு உண்மையாலுமே புரியல. அவர் எடப்பாடி பழனிசாமி மேல அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கசப்புணர்ச்சி இதை பத்தி தான் பேசினாரா ஒழிய அவர் நீங்க கேட்ட தலைப்பு அமித்ஷா டெல்லியில இன்னைக்கு என்ன வியூகம் வகுத்தார் அப்படின்னு கடைசி வரைக்கும் பதில் எனக்கு தெரியலைங்க. ஒரே ஒரு விஷயம், இதே பாஜகவோட 2021 எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சப்ப அப்பயே பாத்தீங்கன்னா டெல்லியில மோடி கிட்டத்தட்ட 5 வருஷம் கிராஸ் பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆன்டி இன்குமென்ஸும் இல்ல. ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு. இப்ப நடக்கிறது ஆரஞ்சுக்கான தேர்தல். பழனிசாமி வேணுமா ஸ்டாலின் வேணுமா அப்படிங்கிறப்ப அதிமுகவோட வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா இயல்பாவே பாத்தீங்கன்னா ஆன்டி இன்குமென்ட்ஸ்னால கூடி இருக்குங்கிறத விட்டுட்டு நான் தலைப்புக்கு நேரடியா அதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சிடறேன், நீங்க தலைப்புக்குள்ள வரலாம். என்னன்னா இப்ப அவர் சொன்னதுல ஒரு கூடுதல் தகவல் இருக்கு. மத்திய அரசாங்கம் 12 ஆண்டுகள் அதனுடைய சுமையை சுமக்க வேண்டியிருக்கின்றார். நான் அதை கூட நீங்க டிஸ்பியூட் பண்ணுங்க. இப்ப ட்ரம்போட வரி அடாவடியில் நாம் பாதிக்கப்படுறோம், குறிப்பாக மேற்கு மண்டலம் பாதிக்கப்படுது. இப்போ இதுக்கும் சேர்த்து தானே நீங்கள் அந்த டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குங்கிறதா அவர் சுட்டி காட்டுறாரு. சார், இதே மாதிரி போன பாராளுமன்ற தேர்தலில் ஜிஎஸ்டி பெரிய பிரச்சனையா உருவெடுத்தப்ப குஜராத்ல பல்வேறு தமிழ்நாட்டை விட்டுருங்க, ஏன்னா இங்க ஒரு ஆன்டி பிஜேபி இது செட் பண்ணி வச்சிருக்காங்க. குஜராத்ல ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருந்தப்ப குஜராத்ல அதே பாஜக பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்ற. ரெண்டாவது 6 மாதம் 7 மாதம் இருக்கிறப்ப அகில உலக அரசியல் சூழலை எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கறது சொல்லிட்டுங்க. டெல்லி பாஷாபாயோட தமிழ்நாட்டு வியூகம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா பாய் தான் பாஷாபாய்னு சொல்றேன். திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர், அதனால அவரை அதே விதமா மரியாதையோட நம்ம பேசுவோம். இல்ல அது ஒரு நான் மரியாதை குறைவா இல்ல, ஒரு பாசமா கடவுளை சில நேரத்துல வாடா போடான்னு கூப்பிடுறோம்ல ஒரு பாசத்துல, அந்த மாதிரி அது எனக்கு நீங்க ஒண்ணு சொல்லி வேறு பாக்குறவங்க பார்வையில வேறு விதமா புரிஞ்சுக்க கூடாதுல்ல, அதனால நான் தெளிவுபடுத்தேன். சரி, மணிகண்டன் சொன்னா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாருன்னு பாக்குறவங்களுக்கு தெரியும் சார். டெல்லி பாஷாபாயோட வியூகம் என்னவா இருக்கும்னா, தமிழ்நாட்டு பாஷாபாய் 1996 ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அதுவாதான் இருக்கும். இன்னொரு முறை இந்த ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு தமிழ்நாடு பாஷாபாய் நம்ம ரஜினிகாந்த் 1996 ஏடிஎம்கே அம்மாவுடைய முதல் ஆட்சியை பார்த்து சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் அமித்ஷாவோட இன்னைக்கு முதல் வியூக புள்ளியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வெளிப்படையா அவங்க எல்லா மேடைகளையும் பேசிட்டு இருக்காங்க, அது புதிதல்ல. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, அது நகர்கிறதா, அதை நோக்கி நகர முடியுதான்னு தான் கேள்வி எழுப்புறாங்க அவங்க. நிச்சயமா அதுதான் சொல்றேன். அதுக்குதான் இன்னைக்கு ஒரு இது கூட்டம் கூட்டியிருக்காரு. அரசியல் எதிரி மட்டும் இல்ல, கொள்கை எதிரி மட்டும் இல்ல, பாஜக நம்பக்கூடிய இந்திய தேசியத்திற்கான எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவை இந்த முறை ஆட்சியில இருந்து வீழ்த்துருங்கிறது தான் அவங்களோட ஒற்றை புள்ளி. என்ன காரணம்னா, 4வது முறை 2029 அவங்க ஆட்சி அமைக்கிறேன்னா வட மாநிலங்கள்ல சில சரிவுகள் ஏற்படும். அப்ப தமிழகத்துல திமுக ஆட்சியில் இருந்தா மீண்டும் பாஜக எம்பி எலெக்ஷன்ல தோத்து போயிடும். அதற்கு இங்க அதிமுக ஆட்சியில் இருந்தா தான் நம்ம ஒரு குறைஞ்சது 10 இடம் 15 இடம் பிடிக்க முடியும். இது மூலமா மாற்று கருத்து இல்ல, அவர் விருப்பமாவும் இருக்கலாம். ஆனா கூட்டணியில பலம் படுறதுக்கு பதிலா பலவீனம் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த டிடிவி தினகரன் இல்லன்றாரு, ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு அப்படிங்கிற கவலையும் சேர்ந்தே வரும்ல. கார்த்திகை செல்வன் ஒரு பொறுப்புள்ள உங்க சொல்லதிகாரத்துல நான் பொறுப்போட ஒரு வார்த்தையை உத்தரவாதமா சொல்றேங்க. திரு டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடருவார். அவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல. பன்னீர்செல்வம் நிச்சயமா இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இல்ல. நான் அழுத்த திருத்தமா சொல்றேன். தனிப்பட்ட விலக்கப்பட்ட 2-3 தலைவர்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தைய பார்த்தாலே தெரியும், டிடிவி தினகரன் தொடர்வாருங்கிறீங்க. தொடர்கிறார் அப்படி சொல்லல, தொடர்வாருங்கிறது ஃபியூச்சர். ஆமா, அதுதான் டிஸ்பியூட். இப்ப தொடர்கிறாராங்கிறது அவரே டிசம்பர் முடிவு பண்றாருல. சார், இதுல நேற்று நடந்த ஒரு சின்ன ஒரு ஃபயரான ஸ்பார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி.கே. வாசன் மரியாதைக்குரிய வாசன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி வர்றதுனால டிடிவியை கூப்பிட்டோம்னா அவரை கேட்காம கூப்பிட்டு தவறாகி போயிருமோ அப்படின்னு நினைச்சு அவர் கூப்பிடாம விட்டதை இவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. டிடிவி தினகரன் எந்த காலத்திலயும் திமுக பக்கம் போகாதவர், அறிவாலயத்துல போய் நிக்காதவர். திமுக இல்ல சார், இன்னைக்கு திரு விஜய் இருக்காரு, ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதான் எல்லாரும் சொல்றாங்க இவங்களாம். ஏன்னா அவரே சொல்றாரு, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும், விஜய் ஒரு தாக்கத்தை உண்டாக்குவாரு, அதெல்லாம் அவரே சொல்றாரு. கூடவே சொல்றாரு, நான் கூட்டணிக்கு போறேன்னு அர்த்தம் இல்ல, ஆனா நான் ஜட்ஜ் பண்றேங்கிறாரு.
சார் அது அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு டிமாண்ட் பவர் அதிகமாக்குறதுக்கு இப்ப இருக்கிற சிறு சிறு அந்த சிராய்ப்புகள் இருக்குது பாத்தீங்களா, அதை சரி பண்ணி அதே பிரேமலதா சொல்றது வேற. நான் இன்னைக்கு சொல்றேன், திமுக சொல்லி வச்சு பிரேமலதாவை விஜய் பக்கம் தான் அனுப்பும். ஏன்னா திமுக கூட்டணியில அங்க இடம் இல்ல. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வந்தா அது ஒரு பலமாயிடுமேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய, தவறா சொல்லல, இதெல்லாம் கொடுத்து விஜய் பக்கம் தான் அந்த அம்மா போவாங்க. இதை தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி நீங்க இதைத்தான் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு சீட்டு கொடுக்காது, வேற விஷயங்க. அதாவது திமுகவை இங்க பலகீனப்படுத்தி ஆட்சியில இருந்து இறக்கினா தான் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் முதல்ல காலி பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட சேர்த்துக்கிட்டு இவங்க ரொம்ப தான் இருக்கிறாங்க, ஒரு 10-15 சீட்டுங்கிறது வருதுங்கிறது ஒண்ணுங்க. ரெண்டாவது, எதிர்காலத்துல ஒரு மாநில கட்சி, அதாவது தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி அதிமுக அதுக்கு மாற்று அப்படின்னு இங்க தமிழகத்துல பாஜகவை கொண்டு வரலாம். அதற்கு திமுக ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். இதுக்காகத்தான் இன்னைக்கு அவர் இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்கிறாரு. ரெண்டாவது, நான் ரொம்ப தைரியமா ஒரு தெளிவா ஒரு வார்த்தை சொல்றேன், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பண்ற மாநில கட்சிகளை அறவே அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும். ஏன்னா டைனாஸ்டிக்னு ஒரு வார்த்தையை நான் சேர்த்தலைன்னா எனக்கு வம்பா போயிருங்க. அதனாலதான் ஜாக்கிரதை அந்த வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன். இதுக்காகத்தான் அவங்க திட்டமிடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் சில பேர் கூட்டணிய மந்திரி சபையை பத்தி கேட்டப்ப அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், தேர்தலுக்கு பின்னால் மிஸ்டர் பழனிசாமியோடு நான் உட்கார்ந்து பேசுறேன், அதை பத்தி நீங்க யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சார், ஒன்னா இருந்த பாமகவை பனையூர் பாமக, தைலாபுரம் பாமக அப்படின்னு சொல்லி ரெண்டாக்கினது திமுக அப்படின்னு சொல்லி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. சார், இப்ப பாஜகவிற்கு அதிமுக்கியமான விஷயம், அவங்களோட ஜனாதிபதி தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் பரிந்துரைக்கப்பட்ட திரு சிபி ராதாகிருஷ்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற, மன்னிக்கணும், குடியரசு துணைத் தலைவருக்கு அவரை ஜெயிக்க வைக்கணுங்கிறது முதல்ல. ரெண்டாவது, பீகாருக்கு அப்புறம் தான் தமிழகத்தின் பக்கம் பார்வையை திருப்புவாங்க. நான் சொல்ற மாதிரி தினகரன் உறுதியா இந்த கூட்டணியில் தொடர்வார். தேமுதிக தமிழ்நாட்டு பக்கம் பார்வையை திருப்பாமல திரும்ப நிர்மலா சீதாராமன் 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாங்க. இன்னைக்கு அமித்ஷா எல்லாரையும் அழைத்து பேசுறாரு. அப்ப தமிழ்நாட்டின் பக்கம் ஏற்கனவே பார்வையை திருப்பிட்டாங்க. ஆனால் திருப்பின பிறகு என்ன நடந்திருக்குன்னு கேட்கிறாரு கேசிபி. ஒண்ணுமே நகர்ல, திருப்பின பிறகுங்கிறாரு. அது நடந்து அங்க இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு அவங்களோட தொடர்புல உள்ளவங்களுக்கு தாங்க தெரியும். நம்ம இருக்கிற அமைப்புக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் அதே சமயத்துல பாஜக தலைவர்களோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறவன், அந்த கட்சியில இருந்தவன், அங்க நடந்த விஷயம் தெரியும். அவர் 2 விஷயத்த, கூட்டணியை பத்தி பேசாதீங்க, தமிழ்நாட்டுல கூட்டணி கூட்டாட்சியை பத்தி பேசாதீங்க, அது நான் பாத்துக்கிறேன். கூட்டணி எக்ஸ்பான்ஷன்ங்கிறது நானும் பழனிசாமி முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க இப்ப பூத் கமிட்டி லெவல்ல போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற அறிவுறுத்தல சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்க டிவில பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ மலா தலை அப்படின்னு சொன்னேன். அவரை பத்தி சில விஷயம், அண்ணாமலைங்கிற ஆம்பிளிஃபயரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருக்கிறாரு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு கட்சியில இப்ப உள்ள உரிய அங்கீகாரம் கிடைக்குதா அப்படிங்கிற சில வருத்தத்துல இருக்கு. நான் அந்த நடுவுல ஒரு பக்கத்தை மிஸ் பண்ணிட்டேன். இப்ப நீங்க பாண்டிங்ல இருக்கீங்களா? யார கேக்குறீங்க? நீங்க ஏதோ சொன்னீங்களே அண்ணாமலை அவர்கள் பற்றி. இல்ல நிச்சயமா நான் தான் ஐ லவ் யூ மலை, எங்க தலை அண்ணாமலை ஐ லவ் யூ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறோம். அவரு என்னைக்கு பழனிசாமியை நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரோ அப்புறம் அவருக்கு எங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நிச்சயமா திரு டிடிவி தினகரன் விரைவில் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பா. இப்ப மணிகண்டன் இப்ப ஒத்துக்கிறீங்களா அண்ணாமலையோட பவர் என்னங்கிறதா? அண்ணாமலையோட பவர் அப்படின்னு சார் ஒண்ணு புரிஞ்சுங்க, பாஜகங்கிறது ஒரு சித்தாந்த ரீதியான கட்சி. தனிப்பட்ட மனிதர்கள் வாஜ்பாய்க்கு, அத்வானிக்கு, மோடி மாதிரி சில பேர் இது எடுக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமா அண்ணாமலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட கேட்ட எல்லாமே சித்தாந்தம் கொள்கை சார்ந்தா பேசிட்டு இருந்தோம். நீங்க தான் தனி தலைவரா ஒருத்தரை சொன்னீங்க. அப்ப அதனால நான் அதை பத்தி சொன்னேன். இப்ப சார், ட்ரெடிஷனல் பிஜேபி தமிழ்நாட்டுல ஒண்ணு இருந்தது, அண்ணாமலை வருவதற்கு முன்பு வரை ஒண்ணு இருந்தது. அத ஒரு மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மீடியா அரசியல் பண்ணி ஓரளவுக்கு அதுக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திருக்கிறார்கள், மறுக்க முடியாது. சின்ன பசங்க அவரோட ரசிகரா இருப்பாங்க. அதிமுக 50 வயசுக்கு மேற்பட்டவன் தான் ஓட்டு போடுவான். ஆனா விஜய்க்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுக்காரங்க போடுற மாதிரி ஒரு புதிய தலைமுறையில ஒரு பகுதி அண்ணாமலை ஈர்த்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற உண்மை. அவர் கூட வருவார். அவர் பாஜகவில் தானே சார் இருக்காரு. அவரு என்னன்னா கொஞ்சம் கூடுதலா தமிழகத்தின் எடியூரப்பால் நினைச்சுக்கிறாரு. அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் இறங்கி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் பயணிச்சார் அப்படின்னா சரியா இருக்கும்.